7. ஆன்மாவை தேடும் ரகசிய நுட்பம். விளையாட்டை உடைக்கத் தொடங்குங்கள். ஒரு வாள். ஒரே ஒரு வாள் எடுத்தது. லுவோலி நேரடியாக ஆரிஜின் கடல் சாம்ராஜ்யத்திலிருந்து 5 விவசாயிகளை கொன்றார். நான் மிகவும் சக்தி வாய்ந்தவன். சுப்ரீம் கோல்டன் டிராகன் வாளுடன் லுவோலியின் மென்மையான உடல் லேசாக நடுங்கியது. அவளுடைய அழகான முகம் சிவந்தது. அவள் டிராகன் கடவுள் பிரிவில் சேர்ந்தது முதல் அவள் தன் எஜமானருடன் அலைந்து கொண்டிருந்தாள். அவளுடைய சாகுபடி அடித்தளம் பரிதாபகரமாக குறைவாக இருந்தது. இதற்கு முன்பு அவள் இவ்வளவு மகிழ்ச்சியான முறையில் கொலை செய்ததில்லை. ஆனால் இப்போது பழைய மூதாதையரைச் சந்தித்ததால் அவள் தோற்றம் கடல் சாம்ராஜ்யத்தின் 10வது அடுக்கில் ஒரு சிறந்த விவசாயியாக மாறினாள். ஒரே ஒரு வாளால் அவள் ஆரிஜின் கடல் சாம்ராஜ்யத்திலிருந்து 5 நிபுணர்களை கொன்றாள். இந்த அனுபவம் லுவோலிக்கு மிக யதார்த்தமாக உணர்ந்தது. கிட்டத்தட்ட கனவு போன்றது. எங்களை விடுங்கள். மர்மபில் சாம்ராஜ்யத்தில் இருந்து மீதமுள்ள 2 இளைஞர்கள் தங்கள் 5 தோற்ற கடல் சாம்ராஜ்யத்தின் மூத்த சகோதரர்கள் கொல்லப்பட்டதைக் கண்டு பயந்து கருணைக்காக மன்றாட முழங்கினர். ஒருவேளை கொலை நோக்கத்தில் சிக்கிய லுவோலி தன் வாளை பிடித்துக்கொண்டு முன்னேறினாள். லுவோலி, இன்னும் அவர்களை கொல்லாதே. ஏயுன் பின்னால் இருந்து மெதுவாக சொன்னான். லுவோலி இடைநிறுத்தப்பட்டாள். அவள் முகம் மலர்ந்தது. அவள் திடீரென்று அவளது அவசரத்தை உணர்ந்தாள். நான் கொலையில் சிக்கிக்கொண்டேன். நான் கட்டுப்பாட்டை இழந்தேன். அவள் நினைத்தாள். அவள் முகம் எரிகிறது. பழைய மூதாதையர் எனக்கு நினைவூட்டியதற்கு நன்றி. இல்லையெனில் இந்த 2 மர்மபில் ரியல் கூட்டாளிகளையும் நான் கொன்றிருப்பேன். லுவோலி நீண்ட காலமாக சேகரிப்பு குயி சாம்ராஜ்யத்தில் பலவீனமானவராக இருந்தார். திடீரென்று ஆரிஜின் கடல் சாம்ராஜ்யத்தில் ஒரு சிறந்த விவசாயி ஆனார். அவள் இந்த மாற்றத்திலிருந்து மன இடைவெளியை முழுமையாக குறைக்கவில்லை. இருப்பினும் லுவோலி பல ஆண்டுகளாக தனது எஜமானருடன் தற்காப்பு உலகில் நுழைந்தார். ஒப்பீட்டளவில் முதிர்ச்சியடைந்ததால் அவள் விரைவாக அமைதியை மீட்டெடுத்தாள். பேசு. லுவோலி தனது வாளை 2 மர்மபில் இளைஞர்களை நோக்கி காட்டி, என் இளைய சகோதரனை எங்கே அழைத்துச் சென்றாய் என்று குளிர்ச்சியாகச் சொன்னாள். எனக்கு தெரியாது. இது எல்லாம் எங்கள் மூத்த சகோதரர்கள்தான். இளைஞர்களில் ஒருவர் பரிதாபமாக பதிலளித்தார். உங்கள் சொந்த சவப்பெட்டியை பார்க்கும் வரை நீங்கள் அழ மாட்டீர்கள். லுவோலி கோபமடைந்தார். அவள் வாளின் ஒளியால் அந்த இளைஞனின் காதை துண்டித்தாள். இந்த பின்தொடர்பவர்கள் சிறிது நேரம் அவர்களை பின்தொடர்ந்தனர். பலமுறை லுவோலி கிட்டத்தட்ட அவர்களின் பிடியில் விழுந்தார். அவளுடைய விரைவான புத்திசாலித்தனம் மற்றும் கடவுள் டிராகனின் 9 மாற்றங்களின் இயக்க நுட்பம் இல்லையென்றால் அவள் நீண்ட காலத்திற்கு முன்பே கைப்பற்றப்பட்டிருக்கலாம். எனவே இந்த நபர்களுக்கு வரும்போது லுவோலி முற்றிலும் கருணை காட்ட மாட்டார். ஏயுன் தலையசைத்தார். அவரது கண்களில் பாராட்டு குறிப்பு. இந்த இளம்பெண் புத்திசாலி மற்றும் கொலை செய்வதில் தீர்க்கமானவள். ஒரு உண்மையான மத குருவின் கட்டளை ஒளியை கொண்டிருந்தாள். கதாநாயகி, உண்மையில் எங்களுக்கு தெரியாது. மற்ற இளைஞனும் உரத்த குரலில் கெஞ்சினான். அவன் முகத்தில் கண்ணீர் வழிந்தது. பழைய மூதாதையர், அவர்களுக்கு உண்மையாகவே தெரியாது. லுவோலி மன்னிப்பு கேட்கும் விதமாக திரும்பி ஏயுனிடம் ஒரு கசப்பான புன்னகையுடன் கூறினார். இது எனக்கு தெரிந்திருந்தால் நான் அந்த 5 காப்பாற்றியிருப்பேன். ஏயுன் தலையை அசைத்து, இவை 2ற்கும் எந்த மதிப்பும் இல்லை என்பதால் அவர்களை கொல்லுங்கள் என்று சாதாரணமாகச் சொன்னான். லுவோலி மூலம் மகிழ்ச்சியின் சிலிர்ப்பு மேலெழுந்தது. அவள் வாளை உயர்த்தினாள். குளிர்ந்த ஒளியின் 2 வேகமான ஃபிளாஷ்களால் அவர்களின் தலைகள் தரையில் விழுந்தன. ஹிஹி. அவர்களை கொன்ற பிறகு லுவோலியால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. மர்மமான மாத்திரை சாம்ராஜ்யத்தை வளர்ப்பவர்கள் எனக்கு தீண்டத்தகாத நபர்களைப் போல இருந்த ஒரு காலம் இருந்தது, லுவோலி கூறினார். ஆனால் இப்போது அவற்றை கொல்வது காய்கறிகளை நறுக்குவது போல எளிதானது. இது மிகவும் சிரமமற்றது. இவை அனைத்தும் பழைய மூதாதையருக்கு நன்றி. இந்த வெற்றி உணர்வு நிலை பெற்றவுடன் லுவோலியின் மனநிலை மெதுவாக மாறத் தொடங்கியது. ஏயுன் தனது கைகளை முதுகுக்கு பின்னால் வைத்துக்கொண்டு சில படிகள் முன்னேறி 5 பேரின் சடலங்களுக்கு அடுத்தபடியாக வந்தார். மெதுவாக ஒரு விரலை நீட்டினான். ஒரு திகைப்பூட்டும் ஒளிக்கதிர் அவரது விரல் நுனியில் இருந்து வெளியேறியது. இறந்த மனிதர்களில் ஒருவரின் மனதில் உடனடியாக நுழைந்தது. லுவோலி தன் மூச்சை பிடித்துக் கொண்டாள். அவளுடைய பார்வை தீவிர ஆர்வத்துடன் ஏயுனின் செயல்களில் நிலை பெற்றது. பழைய மூதாதையர், அவர் என்ன செய்கிறார்? ஒரு மங்கலான சிவப்பு ஆன்மா மனிதனின் தலையின் உச்சியிலிருந்து மெதுவாக எழுந்து இலக்கின்றி நகர்ந்தது. ஏயுனின் கண்கள் சிறிது சிறிதாக சுருங்கியது. ஒளி அவரது விரல் நுனியில் தொடர்ந்து மின்னியது. இந்த உள்ளத்தில் ஊடுருவியது. அவர் தற்போது மிக உயர்ந்த ஆன்மாவை பிரித்தெடுக்கும் இரகசிய நுட்பத்தை செயல்படுத்தி வந்தார். இந்த இரகசிய நுட்பம் சமீபத்தில் இறந்த நபரின் ஆன்மாவை தனித்தனியாக பிரித்தெடுக்க முடியும். இது மறுபிறவியின் 6 பாதைகளில் நுழைவதை தடுக்கிறது.
அதே நேரத்தில் அது ஒரு ஆன்மா தேடலை அனுமதித்தது, அந்த நபரின் முழு வாழ்நாள் நினைவுகளையும் ஆராய்கிறது. 10 அல்லது அதற்கு மேற்பட்ட வினாடிகளுக்குப் பிறகு ஏயுன் மெதுவாக மூச்சை வெளியேற்றினார். அவரது வெளிப்பாடு அமைதியாக இருந்தது. பழைய மூதாதையர், நீங்கள் ஏதாவது கண்டுபிடித்தீர்களா? லுவோ லீ மெதுவாக கேட்டார். இந்த மர்மமான முறைகள் மூலம் அவன் எதையோ தேடிக் கொண்டிருக்க வேண்டும் என்று அவள் நினைத்தாள். அவள் முட்டாள் இல்லை. வான்பா பெவிலியன் பற்றி உனக்கு தெரியுமா? ஏயுன் நிமிர்ந்து பார்த்து அமைதியாக லுவோ லீயிடம் கேட்டார். ஆம், பழைய மூதாதையர். வான்பாவோ பெவிலியன் பண்டைய சந்திர வம்சத்தின் மிகப்பெரிய ஏல இல்லமாகும், லுவோ லீ விளக்கினார். இவர்கள் குயின்வால் கேட்டில் இருந்து வந்தவர்கள். அவர்கள் வான்பா பெவிலியனில் இருந்து ஒரு பணியை ஏற்றுக்கொண்டனர். நாங்கள் உங்கள் இளைய சகோதரனை கண்டுபிடிக்க விரும்பினால் நாங்கள் வான்பா பெவிலியனுக்கு செல்ல வேண்டும், ஏயுன் மெதுவாக கூறினார். பேசி முடித்ததும் புருவத்தை லேசாக உயர்த்தி முகத்தில் சிந்தனை கலந்த வெளிப்பாடு. இதற்கு பின்னால் உள்ள சக்தி எளிதானது அல்ல என்று ஏயுன் கருதுகிறார். அவர்கள் நேரடியாக செயல்படவில்லை, பணிகளை வழங்க வான்பா பெவிலியனை பயன்படுத்துகிறார்கள். அவை மிகவும் ஆழமாக மறைக்கப்பட்டுள்ளன. நேர்மையாக, டிராகன் காட் பிரிவு தற்போது வீழ்ச்சியடைந்து மிக குறைவான உறுப்பினர்களை கொண்டிருப்பதால் அவர்கள் உண்மையில் இவ்வளவு தூரம் செல்ல தேவையில்லை. ஆயினும் கூட எதிர்பாராத விதமாக அவர்கள் நரிகளைப் போல தந்திரமாக இருக்கிறார்கள், திரைக்கு பின்னால் இருந்து எல்லாவற்றையும் கையாளுகிறார்கள். இது ஏயுனுக்கு மிகுந்த ஆர்வத்தை ஏற்படுத்தியது. நிழலிலிருந்து டிராகன் காட் பிரிவுக்கு எதிராக இந்த திட்டத்தை யார் சரியாக திட்டமிடுகிறார்கள் என்பதையும் பார்க்க விரும்புகிறேன் என்று அவர் நினைத்தார். ஒரு தீ கொழுந்துவிட்டு எரிந்தது. கிங்வால் வாயிலில் இருந்த 7 பேரும் ஏயுனின் நெருப்பால் சாம்பலாக்கப்பட்டனர். பின்னர் அவர் லுவோ லீயுடன் டிராகன் கடவுள் பிரிவின் இடிபாடுகளை விட்டு செல்வதற்கு முன் பின் மலையில் உருவாக்கத்தை மறுசீரமைத்தார். ஏயுன் பண்டைய சந்திர வம்சத்தை அறிந்திருக்கவில்லை, ஏனெனில் இது 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுந்த ஒரு புதிய சக்தி. லுயோ லீ முன்னிலை வகித்தார். ஏயுன் பயங்கரமான விமான வேகத்தை காட்டினார். பல்லாயிரக்கணக்கான மைல்களை 2 அல்லது 3 சுவாசங்களில் கடந்து நேரடியாக பண்டைய சந்திர வம்சத்தின் தலைநகரை அடைந்தார். அவ்வளவு பயங்கர வேகம்! லுவோ லீ உள்நாட்டில் ஆச்சரியப்பட்டார். இது உண்மையான கடவுளின் சக்தியாக இருக்க முடியுமா? லுவோ லீயின் கால்கள் தரையை தொட்ட தருணத்தில் அவளால் தீக்கிலூட்டும் விமானத்தை நினைவு கூர்ந்தாள், மேலும் உள்ளுக்குள் நடுங்குவதை தவிர்க்க முடியவில்லை. பல்லாயிரக்கணக்கான மைல்கள், இந்த பயணம் எனக்கு குறைந்தது அரை மாதமாவது எடுத்திருக்கும், அவள் நினைத்தாள். இன்னும் தள்ளாடினாள். ஆனால் பழைய மூதாதையருக்கு அது சில சுவாசங்களை மட்டுமே எடுத்தது. பண்டைய சந்திர வம்சத்தின் அரச நகரம் டேயு நகரம். அவர்கள் இருவரும் பரபரப்பான கூட்டத்துடன் சேர்ந்து நகர வாயில் வழியாக உள்ளே சென்றனர். பண்டைய சந்திர வம்சம் விவசாயிகளின் தேசமாக இருந்தது, எனவே அவர்கள் தெருக்களில் எங்கும் காணப்பட்டனர். சிறிது நேரம் நடந்து வான்பா பெவிலியன் நுழைவாயில் முன்பு வந்து சேர்ந்தனர். 2 மரியாதைக்குரிய விருந்தாளிகள், நீங்கள் ஏலம் எடுக்கவா அல்லது வாங்க வந்தீர்களா? ஒரு இளம் உதவியாளர் புன்னகையுடன் விரைந்தார். இந்த இளம் உதவியாளர் மிகவும் கவனத்துடன் இருந்தார். ஏயுன் மற்றும் லுவோ லீ இருவரும் நேர்த்தியான நடத்தை மற்றும் பிரபுத்துவ குணம் கொண்டவர்களாக இருப்பதைக் கண்டு அவர்கள் நிச்சயமாக சாதாரண மனிதர்கள் அல்ல என்பதை அவர் அறிந்தார். ஏயுன் அந்த இளம் உதவியாளரை கவனிக்காமல் லுவோ லீயை நேரடியாக உள்ளே அழைத்து சென்றார். நான் உங்கள் மேலாளரை பார்க்க விரும்புகிறேன், ஏயுன் அலட்சியமாக கூறினார். சரி. இளம் உதவியாளர் ஏயுனின் கட்டளை பிரசன்னத்தால் திடுக்கிட்டார். அவரது இதயத்தில் ஒரு பயத்தின் முடிச்சு ஏற்பட்டது. அவருக்கு முன் இருந்த இந்த மனிதருக்கு எந்த சாகுபடி அடிப்படையும் இல்லை என்று தோன்றியது, ஆனால் அவரது ஒவ்வொரு சைகையும் ஒருவரின் ஆவியை நடுங்கச் செய்யும் சக்தி வாய்ந்த ஒளியை வெளிப்படுத்தியது. அவருடன் இருந்த அழகான பெண் மிகவும் இளமையாக இருந்தாள், ஏற்கனவே ஆரிஜின் கடல் சாம்ராஜ்யத்தின் 10வது அடுக்கு சிகரத்தில் ஒரு சக்தி வாய்ந்த விவசாயி. அவர் அவர்களை பற்றி கவலைப்படாமல் பழைய மேலாளரிடம் புகாரளிக்க விரைவாக 2வது மாடிக்கு சென்றார். இட்டு வாள்களை வரைந்து ஒரே கருத்து வேறுபாட்டில் கொல்லுங்கள். இளம் உதவியாளர் மாடிக்கு ஓடுவதை பார்த்து ஏயுன் கேலி செய்தார். போகலாம், நாம் 2வது மாடிக்குச் செல்கிறோம். ஆமாம், லுவோ லீ ஒப்புக்கொண்டார் மற்றும் ஏயுனை நேரடியாக 2வது மாடிக்கு பின்தொடர்ந்தார். மற்றொரு இளம் உதவியாளர் படிக்கட்டுகளின் உச்சியில் நின்றிருந்தார். அவர்களின் அற்புதமான ஒளியைக் கண்டு அவர் அவர்களை தடுக்க துணியவில்லை.
புகாரளிக்க மாடிக்கு விரைந்த உதவியாளர் ஏ யுனையும் லுவோலியும் இவ்வளவு நெருக்கமாக பின்தொடர்வார் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை. அவர் ஏ யுன் மற்றும் லுவோலி நடந்து செல்வதைக் கண்டபோது அவர் தனது அறிக்கையை வெளியிட ஒரு தனி அறையின் வாசலை அடைந்தார். இது அவரை எப்படி தொடர்வது என்று தெரியாமல் முற்றிலும் குழப்பமடைந்தது. கடைக்காரர் முழு வெள்ளை தாடியுடன் ஒரு முதியவர். அவர்கள் உள்ளே நுழைவதைக் கண்டதும் அவர் முகம் இருண்டு கண்கள் கோபத்தால் எரிந்தது. எனக்கு இங்கே ஒரு முக்கியமான விருந்தினர் இருக்கிறார், தயவுசெய்து வெளியே காத்திருங்கள். பழைய கடைக்காரர் அவரது கடுமையான வெளிப்பாடு அவர்களை வெளியேற்ற உத்தரவு பிறப்பித்தார். அவருக்கு பக்கத்தில் கருப்பு அங்கி அணிந்த ஒரு நடுத்தர வயது மனிதர் அமர்ந்திருந்தார். இந்த நடுத்தர வயது மனிதன் ஒரு மிக உயர்ந்த சாகுபடி தளத்தை கொண்டிருந்தான். ஆச்சரியப்படும் விதமாக அவர் தோற்றம் கடல் சாம்ராஜ்யத்தின் 10வது சாம்ராஜ்யத்தின் உச்சத்தில் ஒரு சிறந்த பண்பாளராக இருந்தார். இருவரும் என்னுடன் கிளம்புங்கள், சிறிது நேரம் பொறுங்கள். இளம் உதவியாளர் ஒரு வரட்டு புன்னகையுடன் தலையை அசைத்தார். உங்கள் வேலை எதுவும் இல்லை. ஸ்கிராம். ஏயுன் கையை நீட்டி சாதாரணமாக அந்த இளம் உதவியாளரை ஒதுக்கி தள்ளினார். திமிர் பிடித்தவன். ஏயுன் மற்றும் லுவோலியின் துணிச்சலால் கோபமடைந்த பழைய கடைக்காரர், உங்கள் இருவருக்கும் எங்கள் வான்பா பெவிலியனின் விதிகள் புரியவில்லையா? விதிகளை மக்கள் உருவாக்குகிறார்கள். ஏயுனின் பார்வை வாள் போன்ற கூர்மையானது. பழைய கடைக்காரர் மீது குளிர்ச்சியாக இருந்தது. அவர் சிரித்தார். அவர்களும் உடைக்கப்பட வேண்டும். ரொம்ப சரி. ஏயுனின் வார்த்தைகள் பழைய கடைக்காரரின் முகத்தை கருப்பாகவும் பின்னர் சிவப்பாகவும் பின்னர் கொந்தளிப்பாகவும் மாற்றியது. தனக்கு முன் இருந்த இளைஞனின் ஆழத்தை அவனால் அறிய முடியவில்லை. எந்த ஒரு சாகுபடி அடிப்படையும் இல்லாத ஒரு சாதாரண மனிதராக அவர் தோன்றினார். ஆயினும் கூட அவருக்கு அருகில் இருந்த மூச்சடைக்கக்கூடிய அழகான பெண் ஒரு வியக்கத்தக்க சாகுபடியை பெற்றாள். தோற்றம் கடல் சாம்ராஜ்யத்தின் 10வது சாம்ராஜ்யத்தின் உச்சத்தை அடைந்தாள். இந்த பெண்தான் அவர் உண்மையிலேயே எச்சரிக்கையாக இருந்தார். அமைதியாக அமர்ந்திருந்த கருப்பு அங்கி அணிந்த நடுத்தர வயதுக்காரர் சட்டென்று எழுந்து நின்றார். முதுகுக்கு பின்னால் கைகளை கட்டிக்கொண்டு கண்களைச் சுருக்கிக் கொண்டு அவர் ஏயுனை பார்த்து ஏளனம் செய்தார். அற்பமான புராதன சந்திர வம்சம் இப்படிப்பட்ட ஒரு திமிர்பிடித்த தனிமனிதனுக்கு புகலிடமாக இருக்கும் என்று நினைக்க. உண்மையிலேயே ஒரு கண் திறப்பவர். கருப்பு அங்கியின் திடீர் கோபத்தைக் கண்டு பழைய கடைக்காரர் வேகமாக திரும்பி, பெரியவர் லியூ, தயவு செய்து எங்களை மன்னியுங்கள். இந்த சம்பவம் எங்களின் வான்பா பெவிலியன் காரணமாக எழுந்தது. இயற்கையாகவே நாங்கள் அதை தீர்ப்போம் என்று மன்னிப்பு கோரினார். ஹம். கருப்பு அங்கி அணிந்தவர் குளிர்ச்சியாக முணுமுணுத்துவிட்டு முகம் வாடிப்போய் அமர்ந்தார். வெளிப்படையாக அவர் வான்பா பெவிலியனுக்கு மரியாதை காட்டினார். லுவோலி. ஏயுன் திடீரென்று அவனை பெறு. தனது பழைய மூதாதையரின் கட்டளையை கேட்ட லுவோலி சிறிதும் தயங்கவில்லை. சுப்ரீம் கோல்டன் டிராகன் வாளை வரைந்து அவள் வெளியே வெட்டும்போது அவளது ஒளி வீசியது. அவளுடைய வாள் கருப்பு அங்கி அணிந்த மனிதனை நேரடியாக குறிவைத்தது. அடடா! இந்த வியப்பூட்டும் வாள் தாக்குதலைக் கண்டு கருப்பு அங்கி அணிந்தவர் பயந்தார். அவர் அவசரமாக எழுந்து பக்கவாட்டிற்கு தள்ளினார். லுவோலியின் வாள் நடுவானில் திடீரென திசையை மாற்றி உடனடியாக அவரை பின்தொடர்ந்தது. இது முற்றிலும் மூர்க்கத்தனமானது. கருப்பு அங்கி அணிந்தவன் சீற்றத்தில் கர்ஜித்தான். இறுதியாக கைகளை விடுவித்து அவர் தனது சொந்த வாளை உருவினார். லுவோலியை நோக்கி வாள் ஒளி வீசியது. சப்தம். 2 வாள்களும் மோதிக்கொண்டன. ஒரு மிருதுவான கிராக்குடன் கருப்பு அங்கி அணிந்தவரின் வாள் உடைந்தது. ஸ்விஷ். ஒரு விரைந்த டிராகன் போல மற்றொரு வாள் வெளிச்சம் இறங்கியது மற்றும் லுவோலியின் வாள் கருப்பு அங்கி அணிந்த மனிதனின் கையை துளைத்தது. கருப்பு அங்கி அணிந்தவர் மீண்டும் மீண்டும் தள்ளாடி கூச்சலிட்டார். முழு பரிமாற்றமும் நம்ப முடியாத வேகமானது. திகைப்பூட்டும் மங்கலான இயக்கம். பழைய கடைக்காரர் எதிர்வினையாற்றுவதற்கு முன்பே தோற்றம் கடல் சாம்ராஜ்யத்தின் 10வது சாம்ராஜ்யத்தின் உச்சத்தில் 2 பெரிய விவசாயிகளுக்கு இடையேயான போர் முடிந்தது. அவரை வியப்பில் ஆழ்த்தியது என்னவென்றால், டீனேஜ் பெண் மிகவும் வலிமையானவள் மூத்த லியுவை ஒரு வாள் தாக்குதலால் காயப்படுத்தினாள். பழைய கடைக்காரர் முழுவதும் நடுங்கிக் கொண்டிருந்தார். இளம்பெண்ணின் வாழ்வீச்சு வேகமானது, தீயது மற்றும் துல்லியமானது. அவளது கொல்லும் சக்தி பயங்கரமானது. அவர் வான்பா பெவிலியனில் அனைத்து நிபுணர்களையும் கூட்டிச் சென்றாலன்றி அவளுக்கு எதிராக அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் அவர் உதவிக்கு அழைப்பதற்கு முன்பே இந்த அழகான இளம்பெண் தன்னை நிரந்தரமாக அமைதிப்படுத்துவார் என்று அவர் பயந்தார். தொலைந்து போ. ஏயுன் கருப்பு அங்கி அணிந்தவனை அலட்சியமாக பார்த்தாள். இரத்தம் வழியும் கையை பற்றிக் கொண்டு கருப்பு அங்கி அணிந்தவன் ஒரு முரண்பாடான வார்த்தையையும் சொல்ல துணியவில்லை. அவர் வான்பா பெவிலியனிலிருந்து அவமானமாக வெளியேறினார். அந்த இளம்பெண் ஒரு அசாதாரண பின்புலமும் அபரிமிதமான வலிமையும் உடையவளாக இருந்ததை அவனால் பார்க்க முடிந்தது. அவனால் தூண்டிவிட முடியாத அளவுக்கு அவள் மிகவும் அப்பாற்பட்டவள். இப்போது லுவோலி, ஏயுன் மற்றும் பழைய கடைக்காரர் மட்டுமே தனியறையில் இருந்தார்கள்.
பழைய கடைக்காரர் தனது ஆழ்ந்த பயத்தை மறைக்க முடியாமல் அடக்க முடியாமல் நடுங்கினார். மதிப்பிற்குரிய விருந்தினர்களே, தயவு செய்து எதையும் கேளுங்கள். இந்த முதியவர் தனக்கு தெரிந்த அனைத்தையும் பேசுவார், எதையும் பின்வாங்காமல். அவர் பேசும்போது குரல் நடுங்கியது. பழைய கடைக்காரரை நோக்கி வாளை காட்டி, டிராகன் கடவுள் பிரிவின் சந்ததியினரை பிடிக்க உங்களுக்கு யார் கட்டளையிட்டது என்று கோபத்துடன் கேட்டார் லுவோலி. லுவோலியின் கேள்வியை கேட்டு பழைய கடைக்காரர் வெளிப்படையாக தயங்கினார், பேசும் தருவாயில் இருந்தார். ஆனால் பின்னர் தன்னை பிடித்தார். பேசு, அல்லது நீ இப்போதே சாகலாம். ஏயுன் கண்களில் கொலைவெறியுடன் பழைய கடைக்காரரை பார்த்தார். ஏயுனின் பார்வையில் பழைய கடைக்காரர்தான் பனி படர்ந்த படுகுழியில் தள்ளப்பட்டதைப் போல உணர்ந்தார். அவரது உடல் முழுவதும் ஒரு நொடியில் குளிர்ந்தது. ஒரு கணம் அவர் மாயத்தோற்றம் அடைந்தார். அவர் ஒரு முடிவில்லாத இரத்த சிவப்பினால் சூழப்பட்டதைக் கண்டு தப்பிக்க வாய்ப்பே இல்லை. இந்த இளைஞன் பயங்கர சக்தி வாய்ந்தவன். அவன் மனம் துடித்தது, இதயம் கொந்தளிப்பில் இருந்தது. இந்த நேரத்தில் அவர் உண்மையிலேயே வலிமையான நபர்களை சந்தித்தார் என்பதை அவர் அறிந்திருந்தார். என் ஆண்டவரே, நான் யார் பணியை வழங்கியது என்று எனக்கு தெரியவில்லை. பழைய கடைக்காரர் தடுமாறினார். அந்த நபர் மிகவும் மர்மமானவர் மற்றும் எப்போதும் வெண்கல முகமூடியை அணிவார். டிராகன் கடவுள் பிரிவின் சீடர்களை வேட்டையாடும் பணியை அவர் இடுகையிட்டார். மேலும் எங்கள் வான்பா பெவிலியனுக்கு வழங்கப்பட்ட வெகுமதி விதிவிலக்காக தாராளமாக இருந்தது. அவர் எல்லாவற்றையும் உன்னிப்பாக கூறினார். அவரது குரல் இன்னும் நடுங்குகிறது. ஏயுனின் வெளிப்பாடு அலட்சியமாக இருந்தது. பழைய கடைக்காரரின் வார்த்தைகள் ஏயுனின் எதிர்பார்ப்புகளுக்குள் இருந்தன. உண்மையான சூத்திரதாரி மிகவும் எச்சரிக்கையாக இருந்தார். டிராகன் கடவுள் பிரிவை போன்ற ஒரு சிறிய சக்தியை கையாளும் போது கூட தங்கள் கையை ஒருபோதும் வெளிப்படுத்தவில்லை. 10 நாட்களுக்கும் மேலாக எனது இளைய தற்காப்பு சகோதரர்களில் ஒருவர் குயின்வால் வாயிலிலிருந்து ஆட்களால் பிடிக்கப்பட்டார். அவர் இப்போது எங்கே இருக்கிறார்? லுவோலி அழுத்தினாள். அவளுடைய வாள் இன்னும் கடைக்காரரை நோக்கி இருந்தது. அவளுடைய குரல் கரகரத்தது. அவர் அந்த மர்ம முகமூடி நபரால் அழைத்துச் செல்லப்பட்டார். பழைய கடைக்காரர் முகம் வெளிரி பதிலளித்தார். எங்கே அழைத்துச் செல்லப்பட்டார் தெரியுமா? லுவோலி அவசரமாக அழுத்தினார். பழைய கடைக்காரர் ஜன்னலுக்கு வெளியே பார்த்தார். அவர் போகும்போது அவர் 3 வார்த்தைகளை மட்டுமே உச்சரித்தார். 10,000 பேய்மேடு என்று சில கணங்கள் நினைவு கூர்ந்தார். என்ன? 10,000 கோஸ்ட்ரிச்? லுவோலியின் இதயம் கடுமையாக நடுங்கியது. 10,000 கோஸ்ட்ரிச். புராணத்தின்படி இது ஒரு தடை செய்யப்பட்ட நிலம். எண்ணற்ற தீய பேய்கள் அங்கு வசிப்பதாக கூறப்படுகிறது. இது 9 சோல் நெதர்ஹெல் உடன் நேரடியாக இணைவதாக வதந்தி பரப்பப்படுகிறது. அந்த தடை செய்யப்பட்ட பகுதிக்கு அருகில் யாரும் செல்ல துணிவதில்லை. அப்படிச் சென்ற எவரும் உயிருடன் திரும்பியதில்லை. இருப்பினும் விதிவிலக்குகள் உள்ளன. ஒவ்வொரு 100 வருடங்களுக்கும் 10,000 கோஸ்ட்ரிச் ஒரு சிறப்பு ஸ்கை லாண்டர்ன் பலி சடங்குகளை நடத்துகிறது. இந்த வானவிளக்கு சடங்கு பண்டைய சந்திர வம்சத்தின் பல்வேறு பிரிவுகளை உள்ளடக்கியது. கொடூரமான குற்றவாளிகள் அல்லது அப்பாவி லூஸ் பண்பாளர்களை கூட கைப்பற்றி அவர்களை 10,000 பேய்மேடுகளுக்கு அனுப்புவது வானவிளக்குகளாக எரிகிறது. மனிதர்களை திரிகளாகவும் அவர்களின் சதை மற்றும் இரத்தத்தை எண்ணெயாகவும் பயன்படுத்தி அவர்கள் 49 நாட்கள் முழுவதுமாக எரிந்து இறுதியில் முற்றிலும் அழிந்துவிடுவார்கள் என்று கூறப்படுகிறது. இந்த எரியும் செயல்பாட்டின் போது 10,000 பேய்ரிச் எண்ணற்ற பேய்களுடன் வெடிக்கிறது. அவர்களின் அலறல் ஒரு திருவிழாவை கொண்டாடுவது போல் மலைகளில் எதிரொலிக்கிறது. இருப்பினும் காணிக்கைகளை வழங்குபவர்கள் எப்போதும் பாதுகாப்பாக திரும்ப முடியும். வானவிளக்குகளை ஏற்றி வைக்கும் இந்த விசேஷ தியாக முறையை ஒருங்கிணைப்பதன் மூலம் 10,000 பேய் மலையைச் சுற்றி ஒரு நூற்றாண்டு அமைதியை பெரும் சக்திகள் உறுதி செய்கின்றன. இந்த 10,000 பேய்மேடு எங்கே? லுயோலியை பார்த்த ஏயுனின் முகபாவம் லேசாக மினுமினுத்தது. லுவோலி அவசரமாக தனது பழைய மூதாதையரிடம் 10,000 கோஸ்ட்ரிச் பற்றி தனக்கு தெரிந்த அனைத்தையும் விவரித்தார். ஏயுன் லேசாக தலையசைத்தார். இந்த 10,000 கோஸ்ட்ரிச் பிற்காலத்தில் தோன்றிய மற்றொரு மர்மமான பிரிவு என்று தெரிகிறது. லுவோலி பெருமூச்சு விட்டார். அவள் இதயத்தில் ஒரு பயங்கரமான யூகம் உருவானது. லிட்டில் பிரதர் பிடிபட்டு 10 நாட்களுக்கு மேல் ஆகிவிட்டது. அவருடைய சாகுபடி தளம் அதிகமாக இல்லை. 10,000 கோஸ்ட்ரிட்ஜுக்கு அனுப்பப்பட்டது. அவர் 49 நாட்கள் நீடிக்க மாட்டார். அவர் பெரும்பாலும் ஏற்கனவே அழிந்துவிட்டார். வான்பா பெவிலியனிலிருந்து வெளியேறுதல். ஏயுன் லுவோலியை 10,000 கோஸ்ட்ரிச் நோக்கி விரைவாக அழைத்து சென்றார். 10,000 கோஸ்ட்ரிச் முழு 30,000 மைல்கள் தொலைவில் இருந்தது. ஆனால் அவை வெறும் தருணங்களில் வந்தன. 10,000 கோஸ்ட்ரிச் என்று அழைக்கப்படும் மலைத்தொடர் அடர்த்தியான கோஸ்ட் குய்யால் மூடப்பட்டிருந்தது. இது ஒரு பயங்கரமான மரண ஒளியை வெளிப்படுத்துகிறது. இந்த இருண்ட மலைத்தொடர் ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு நீண்டு பரந்த நிலப்பரப்பை உள்ளடக்கியது. வெற்றிடத்தில் வட்டமிட்டு ஏயுன் கீழ்நோக்கி பார்த்தார். பல்வேறு முக்கிய பிரிவுகளை